அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்கிய கண்ணியமிக்க உலமாக்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த பொன்னாடையை நம்முடைய கண்ணியமிக்க நிர்வாக பெருமக்களில் ஒருவரான கண்ணியமிக்க நிர்வாகி அவர்கள் இப்பொழுது போர்வை பொருத்துவார்கள். முதலாவதாக சஆதி பேரவையினுடைய தலைவர் மௌலானா ஷுஜா அஹ்மது சஆதி ஹசரத் அவர்களுக்கு கண்ணியமிக்க நம்முடைய ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நாரை தக்பீர், நாரை தக்பீர். அடுத்தபடியாக நம்முடைய கண்ணியமிக்க மௌலானா ஷாகுல் அமீது மன்பை ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நாரை தக்பீர், நாரை தக்பீர். அடுத்தபடியாக மதுரை மாவட்ட கிழக்கு வட்டார ஜமாத் உலமாவின் சபையின் தலைவர் கனி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். மதுரை மாவட்ட ஜமாத் உலமா சபையின் செயலாளர் நம்முடைய மௌலானா மௌலை இப்ராஹிம் சஆதி ஹசரத் அவர்களுக்கு ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நம்முடைய நல்லூர் பள்ளியின் இமாம் ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நாரை தக்பீர். மாநகர ஜமாத் உலமாவின் சபையின் தலைவர் ஷேக் மதார் நாஃபி ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நாரை தக்பீர், நாரை தக்பீர். வந்திருக்கக்கூடிய சாதி உலமாக்களுக்கு மதுரை மாவட்ட பொருளாளர் பி அகமது சாலே யூசுப் யதத் அவர்களுக்கு ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். முனிச்சாலை பள்ளி இமாம் காதர் ஹுசைன் யூசுப் யதத் அவர்களுக்கு ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அஜித் யாரு? அவங்க பேர் நவக்குலாம் இமாம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. சஆதி பேரவையின் தலைவர் சுஜா ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். எல்லோருக்குமே அவர்கள். பேரவையின் செயலாளர் ஜமீலுத்தீன் சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பேரவையின் பொருளாளர் JMS அரபு கல்லூரியின் பேராசிரியர் நைனார் முகமது அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பேரவையின் துணைத் தலைவர் கொடுக்கம்பட்டி யாக்குத்தியா நிஸ்வான் மதரசாவினுடைய நிறுவனர் ஹஜரத் சையத் இப்ராஹிம் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கோரிப்பாளையம் பேட்டை பள்ளியின் இமாம் சுல்தான் அலாவுத்தீன் சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கல்லம்பட்டி அப்துல் ஹக் சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மதுரை சதாம் ஹுசைன் சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மௌலானா முகமது ஆசாத் சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மௌலானா சையது சாதி ஹசரத் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மௌலானா வேலங்குடி
ஜும்மா பள்ளிவாசலின் இமாம் சாவுல் ஹமீது சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பொட்டல் புதூர் சாவுல் ஹமீது சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பொறியாளர் பள்ளிவாசலின் இமாம் அப்துல்லா சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. சாலை கிராமம் யாசர் அகமது சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. உத்தமபாளையம் சையது சாதி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மேலூர் சித்திக் ராஜா சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. முகமது யூனுஸ் சாதி ஹசரத் அவர்கள் வாங்க. அவர்களுக்கு முகமது சுலைமான், முகமது அன்சாரி சாதி, தீன் அகமது சாதி, உமர் சாதி, உஸ்தாத் மார்கள் மௌலானா மௌலவி ஜேஎம்எஸ் அரபு கல்லூரியின் பேராசிரியர் அகமது அஷ்ரப் அலி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மதரசாவினுடைய மூத்த பேராசிரியர் ஆங்கில ஆசிரியர் ஃபக்ருதீன் சார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பேராசிரியர் அப்துல் மாலிக் காஷிஃபி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. சாருக்கு ஊற்றிடுங்க, அதுக்கு சாருக்கு ஃபக்ருதீன் சார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஷேக் முகமது சாதி, ரஃபீக் அகமது சாதி வாங்க. கல்லூரியின் பேராசிரியர் முகமது அன்சாரி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. போங்க. கிராத் பிரிவினுடைய ஆசிரியர் முகமது இத்ரீஸ் கலீமி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கல்லூரியின் பேராசிரியர் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கல்லூரியின் பேராசிரியர் சையது சுல்தான் இப்ராஹிம் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கல்லூரியின் பேராசிரியர் அகமது பஷீர் சாதி ஹசரத் அவர்களுக்காக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கல்லூரியின் பேராசிரியர் முகமது முஸ்தபா சாதி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எங்கள் மதரசாவின் உறுப்பினர் இப்ராஹிம் ஆஜியார் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது. மதரசாவின் சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கிற சென்னை புதுப்பேட்டை மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் பீர் முகமது அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது. எங்கள் மதரசாவின் ஆசிரியர் சிக்கந்தர் சார் அவர்களுக்கு எங்கள் தலைவர் அவர்கள் முன்னாடி பொருத்துவார்கள். சிக்கந்தர் சார் மௌலானா ஜாஃபர் கான் ஃபைசி அவர்களுக்கு எங்கள் பேரவையின் தலைவர் சுஜாத் தமர் அவர்கள் முன்னாடி பொருத்துவார்கள். வேறு யாருக்கு பொத்தாமல் இருக்கா? வந்தாருங்க, எல்லாத்துக்கும் பொன்னாட பொத்தியாச்சுல.
மதுரை மாநகரிலிருந்து வருகை கொடுத்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, நிறைவாகத்தான் பொன்னாடை பொருத்தப்படும். ஆனால் இடையிலேயே பொன்னாடை எதற்காக பொருத்தப்படுகிறது என்றால், சில உலமா பெருமக்கள் தங்களுடைய பணியின் காரணமாக தொழுகைக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதினால் இடையிலேயே அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக மற்றவர்களும் பொன்னாடை பொருத்தப்பட்டு விட்டதே, நிகழ்வு நிறைவு பெற்று விட்டதே என்று தயவுகூர்ந்து யாரும் சென்று விட வேண்டாம். முடிந்தால் தொழுகைக்கு போன் பண்ணி மோதினாக தொழுகைக்கு சொல்லுங்க. எப்பவுமே மோதினாக நம்ம கையில போட்டு வச்சிருக்கோம். எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா டக்குனு பாரு தொழு வச்சிருக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை நம்ம கைக்குள்ள வச்சுட்டோம்னா நம்ம வேலையை அவர் பார்த்துருவார். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு 20 வருஷமா 20 வருஷமா நம்ம செஞ்சோம். அதே மாதிரி அந்த சில சமயங்கள்ல நிர்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது நம்ம அப்படி செஞ்சுக்கிறோம். அதற்கு அடுத்து நிறைவாக நமது மரியாதைக்குரிய ஹஸரத் பிறந்தாரை சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கு அவர்களை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் சஹாபி உலமா பெருமக்களில் சிலர்களுக்கு அவர்களை தெரியாது. இப்பொழுது உள்ளவர்களுக்கு பழைய உலமாக்களுக்கு நன்றாக தெரியும். மதுரை மாநகரில் சொந்த ஊர் ஏரலாக இருந்தாலும் மதுரை மாநகரில் முதலாக அவர்கள் காலடி வைத்தது இந்த JMS அரபு கல்லூரி தான். இந்த அரபு கல்லூரிக்கு அவர்கள் வருகை குறித்து பேராசிரியராக மிக சிறப்பான முறையில் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பாக மதுரை மாநகரில் சிந்தனை தளம் என்ற பத்திரிகையை ஆரம்பித்து அந்த பத்திரிகையும் மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருந்தார்கள். நல்ல பேச்சாற்றல் பெற்றவர், எழுத்தாற்றல், இதற்கும் மேலாக ஒரு மிகப்பெரிய கவிஞரும் கூட. இப்ப மதரசா பற்றி ஒரு கவிதை எழுதணும்னா உடனே எழுதி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு கவி புலமையும் வாய்ந்திருக்கக்கூடிய எங்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பீர் முகமது ஹஸரத் பெருந்தகை அவர்கள் புதுப்பேட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சிறப்பான முறையில் சுமார் ஒரு 40 நிமிடங்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புரைக்கு முன்பாக நமது மதரசாவினுடைய கிராத் ஆசிரியர் உங்களையெல்லாம் மகிழ்ச்சியூட்டுவதற்காக ஒரு இன்னிசை ஒன்று இசைக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய இன்னிசைக்கு அடுத்து மரியாதைக்குரிய ஹஸரத் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார்கள். எல்லோரும் அமர்ந்து இருந்து அவர்களுடைய பயானை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிறைவாக உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விருந்திலும் தாங்கள் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை மதரசாவின் சார்பாக மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது எங்கள் மதரசாவின் தலைவர் ஹஸரத் கிப்லா அவர்களுக்கு சென்னை புதுப்பேட்டை மஹமூது மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் பீர் முகமது அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள்.